லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி, ராஜேந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி, நான் அவர்கிட்ட சொன்னேன் அது மாதிரி ஆனால் நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் படிச்சுட்டு இங்கே தான் துளசி தியேட்டரில் தான் படம் பார்ப்போம் கட்டடிச்சுட்டு வந்தேன். அது நான் சொல்றது 97, 98பா, சரிங்களா? எதுனா இருக்கு. அப்போ பிரிட்ஜ் இல்லை, இப்போ பிரிட்ஜ் ஏற்றிட்டாங்க. வரும்போது சொல்லுவாங்க மேரேஜ் கரெக்டா. ஸ்போர்ட்ஸ் டே அதுக்காக கூப்பிட்ட உடனே நான் உடனே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சினிமாவில் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சி சார். என்னப்பா பேண்ட் அளவு எடுக்கிறீங்க? ஏன்னா ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் சுந்தர் சி சார் சொன்ன உடனே நான் வந்துட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் வெல்விஷர் இருக்கணும் சினிமாவில். அதில் எனக்கு பெஸ்ட்டு சுந்தர் சி சார் தான். அவரால் தான் இன்னைக்கு நான் நிறைய அந்த கலகலப்பில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அரண்மனை 4 கலகலப்பு 3ல ஒரு 6 சீனை வந்தேன். இன்னைக்கு கலகலப்பு 2ல் கோபின்னா கலகலப்பு 1 இல்லைன்னா இப்போ கலகலப்பு 3ல நான் ஒரு ஹீரோவை பண்றேன். 3 ஏன்னா அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் தான் நமக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பழக்க வழக்கம் தான் நமக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஜாதி மதத்தை விட்டுடுங்க. எல்லாம் அவன் சாமி. ஏன்னா நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், நான் தர்காவுக்கும் போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன், சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா நான் தோய தாமஸ் ஆலித்தல் தான் படித்தேன். என்னைக்கும் அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன வேணா கூட நான் செய்வேன். நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும், அதனால நான் சொல்றேன். வெற்றி கண்டிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி வெற்றி நம்ம கையில தான் இருக்குது. இன்னொன்னு அப்பா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துங்க. அவங்க தான் நம்மளை நம்பி இருக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னா நமக்கு வயசு ஏற அவங்களுக்கு நரம்பு உடையும், உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு உடையும். அவங்க நம்மள தான் நம்புவாங்க அதுக்கப்புறம். அதனால அவங்களை நல்லபடியாக பார்த்துங்க. ஸ்போர்ட்ஸ்னா ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துனா, நான் 97, 96ல் நான் ஸ்டேட் லெவலில் 5 ஸ்டேட் விளையாடிருக்கேன் கிரிக்கெட். அண்ணனுக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்றேன், நான் 4 ஃபுட்பால் ஸ்டேட் விளையாடி இருக்கேன். என்னோட கோச் சோமசுந்தரம் தான். அவர் ராபின் சிங்கோட கிளாஸ்மேட். அவர் மூலயமா தான் டோனிக்கு எல்லா விஷயமும் போச்சு. ஏன்னா டோனியோட எங்க கோச்சரும் 2 பேரும் ஃப்ரெண்டுங்க. அதனால ஃபுல் டீட்டெயில் சொன்னாரு. அதுக்கப்புறம் டோனி என்ன எவ்வளவு பேர் அவரை மீட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர் என்ன மீட் பண்ணோம்னா எல்ஜிஎம் கண்டிப்பா வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் சேப்பாக்கத்துல நிறைய கிளப்லாம் ட்ரை பண்ணப்போ வருமானம் இல்லை நம்மகிட்ட, பண வசதி வாய்ப்புகள் கிடையாது எதுவுமே. என்ன திறமை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி ஓடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையுமே அவாய்ட் பண்ணாங்க. அது நம்ம யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாது, நம்ம நேரம் அது. அதுக்கப்புறம் பல வருஷம், ஒரு 30-32 வருஷத்துக்கு அப்புறம் டோனி அவரோட உட்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்றேன் பர்த்டேக்கு. சக்சஸ்ன்றது நம்ம அப்பா அம்மா செய்யற புண்ணியத்தில் தான் இருக்குது. அது கண்டிப்பா எங்க அப்பா அம்மா ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு இப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.